இந்தியாவிலேயே அந்த டீ காய வைக்கிற இதில் வந்துட்டு இன்ஜின் ஆயில் ஊற்றுற முதல் ஆள் நீதாயா. சவுண்ட் இன்னும் சேஞ்ச் ஆகலை, இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஆமாம், நினைச்சா கூட சாதிக்க முடியாம போகுது. ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வேற சோதனை தான் பெரிய வேலை. அப்படின்னா நீ சாதிக்கிறன்னு சொல்ல வர? அப்படி யார் சொல்ற? நான் ஒண்ணு நினைச்சேன்னா அதை அடையாம விட மாட்டேன். இது எதுக்கு கழட்டுறோம்? ஏன் இது எதுக்கு கழட்டுறோம்? ஆயில் சப்ளை இல்லைன்னு பார்த்துருக்குறோம். ஆயில் சப்ளை எதனால் இந்த ப்ராப்ளம் வருது? இது என்னன்னா ஓவரை விரட்டி ஓட்டிட்டாலும் இல்லைன்னா கேம்ப் ஓட்டுற கம்பெனியில் கலவை போய் சவுண்ட் வரும். அப்படியா? இல்லை, நம்ம போகிறதே இப்போ 50க்குள்ளே தான் போகிறோம். 50 டேங்கே ஃபுல்லாக கழட்டிட்டாங்க. கேம்ப் செட்டர் ஏதோ போச்சுன்னு சொல்லி உள்ளே சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு மட்டும்தான் பிரச்சனை வந்து எங்கேருந்து தான் வரும்னு தெரில. ஒவ்வொரு வீடியோவில் வந்து இதை மட்டும் தான் சொல்லிகிட்ருக்குறோம். போன டைம் தான் வந்து டயர் வந்து பிளாஸ்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு டயர் மாற்றணும். இந்த டைம் வந்துட்டு கேம்ப் செட்டர் ஏதோ போச்சுன்னு சொல்லிட்டு வண்டி வந்துட்டு கடன்னு ரொம்ப சவுண்ட் வந்து நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்படியே விட்டுட்டே இருந்தோம்னா ரொம்ப இதாகிடும்னு சொல்லி சொன்னாங்க. இன்ஜினுக்கு வந்துட்டு அந்த என்ன சொல்லுவோம், அந்த வால்வு வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் சரி வாங்க அப்படியே மாற்ற வரலாம்னு சொல்லிட்டு மாற்ற வந்துட்டோம். என்ன இருக்குது என்ன சொல்லி பார்ப்போம் அப்படியே ஒன்றா. என் மேலே சங்கடம் இல்லை, நான் பேசினாலுமே வேலை மட்டும் நிற்கல. சூழ்நிலை தான் மாறிடுச்சுங்கிற கரெக்டாக. சூழ்நிலை அப்படி குடிச்சு போய் நான் மாறிடுச்சுங்கிற கரெக்டாக. அவர் கடைக்கும் போது நேரம் ஒரு கேமரா நிற்குது. இந்த சவுண்டு கேட்டிங்களே, இந்த சவுண்டு தான் வந்துகிட்டே இருந்தது. சவுண்டு நேற்று நைட்லேருந்து ரொம்ப வர ஆரம்பிச்சிது. சின்னதாக அதை வந்துட்டே இருந்துச்சு. சரி நானும் மக்காட்லேருந்து வருது போல் இருக்குது, இல்லை டிஸ்க் பிரேக்லேருந்து சவுண்டு வருது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் போக ரொம்ப சவுண்டு அதிகமாகிருச்சு. என்னடா இப்படி ஒரு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு தான் பயந்துட்டு நம்ம நைட் கூப்பிட்டா போல டைம். இன்ஜின் ஒர்க்ஸ் எல்லாம் இப்போ தான் நம்ம பண்ணோம். இன்ஜின் ஒர்க்ஸ் பண்ணி கொஞ்ச நாள் நல்லா ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் அதே மாதிரி ப்ராப்ளம். அந்த இன்ஜின் ஒர்க் ப்ராப்ளம் கிடையாது, அந்த டென்ஷன் ப்ராப்ளம் தான் சொன்னாங்க. டென்ஷன் சொல்லிட்டு உள்ள ஒரு ஸ்பேர் இருக்குது, அந்த ஸ்பேர் மட்டும்தான் வந்துட்டு ரிப்பேர் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை உள்ளே கழட்டி பார்க்கும்போது தான் தெரியுது ஆயில்ஸ் கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன எதுன்னு சொல்லி அப்படியே பார்ப்போம். அப்புறம் கேரளா தான் ஃபுல் செட்டில். ஏன் தமிழ் எங்கே தேட்டர் மட்டும் கிடச்சிச்சுன்னா வண்டியிலே போயிடுவேண்ணா. எப்படியா வர்றது? அதான் கடைக்குன்னு சொல்லலாம். கேட்டு கார் பெட்ரோல் தானே வாங்கணும். ஆமாம், என்னைய குழி மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா இருக்குது, மத்தன் இருக்குது. இப்படி வந்து இந்த ஆங்கிள் எடுக்கணும்னு சொல்லி தான். ஓகேவா? ஆயில் வாங்கி வச்சாச்சா? ஏயா ஆயில் வாங்கி வச்சாச்சா? ஆயில் வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ போகிறத சீன் வந்து பிரச்சனை கிடையாது. ஆயில் ரொம்ப டென்சிட்டி ரொம்ப இதாக இருக்கா? ஆயில் பம்ப் தான். ஆயில் ஏறல பார்த்தியா? ஏறல. ஆயில் ஏறல. ஸ்பிட் ரெண்டிங்கில் கொஞ்சமாக ஃபுல்லாக ஏறல. அதாவது ஆயில் பம்பில் தான் இப்போ பிரச்சனை. ஆமாம்.
ஆயில் பம்பில் தாங்க இப்போ பிரச்சனையாக இருக்குது. ஆயில் பம்பில் பிரச்சனையானனால தான் இப்போ வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. குடிகாரமான அப்படின்னா வேணாம். நேம் வைக்கல, கண்டிப்பாக நேம் வச்சே ஆகணும். என்ன நேம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு நல்ல நேமாக பார்த்து வைப்போம். அதுவே தள்ளி போடுறோம். எதுடா வீடே எங்க? அந்த லாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். ஆமாம், கடுப்பாது எனக்கு. OnePlus பபுள்ஸ் வந்து இது பண்ணணும். இது ஸ்டக்கு, இதுக்கு மேலே திருப்ப முடியல. ஸ்டக் ஆகுது, தெரியுதா? பவுன்ஸ் ஆகுது. பவுன்ஸ்னா ஆயில் ஃப்ளோ தள்ளுறதுனா இப்படி தள்ளணும், தள்ளிகிட்டே இருக்கணும். திடீர்னு ஸ்டக் ஆகி இப்படி அதுக்கு தெரிஞ்சு புரியுதா? ஸ்டக் இந்த பக்கம் தள்ளணும். ஆயில் தள்ளவே மாட்டேங்குது, உள்ள எடுத்துக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சு நான் தள்ளி விட்டு அது பாட்டுக்கு மூடிட்டு இருந்தது ஸ்டக்கு. இந்த ப்ராப்ளம் வந்து எதனால் வருது? இந்த ஆயில் பம்புங்கிறத பார்த்தா ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தான் ஓடுமா, இல்லை அது என்ன குறிப்பிட்ட கிலோமீட்டர் தான் ஓடுது? 1 லட்சம் தாண்டிடுச்சுல்ல. 1 லட்சம்லாம் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 80,000 சம்திங். எவ்வளோ லட்சம் கனெக்ட் ஆனது. இந்த பம்பு தான் நான் சொல்லிட்டு அந்த பம்பில் ஆயில் சீட் அந்த இது. நானும் போட்டு தரேன். இப்போ டயருக்கு பெயிண்டிங் பண்ணணுன்னா எவ்வளோ ஆகும்? டயர் பெயிண்ட் பண்ணிருக்கா? இந்த வீலு அது பேர் என்னையா சொன்னேன்? இப்போ மாற்றினது பேர் ஆயில் பம்பு தான். இப்போ போயிருக்கு ஆயில் பம்பு. ஓல்டு எங்கேயா? ஓல்டு இருங்க, ஓல்டு காட்டுறேன். இதுதான் ஆயில் பம்பு. பாருங்கள், தெரியுதா? இது வந்து இப்படி கிளாக் வைஸில் இப்படி சுற்றும் போது தெரியுதா உங்களுக்கு? சுற்றுதா? இப்படி சுற்றும் போது அதில் வந்துட்டு பபுள்ஸ் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு வரக்கூடாதா, வரணுமா? பபுள்ஸ் வந்து கொஞ்சம் ரிட்டர்ன் ஆகி வரக்கூடாது. பபுள்ஸ் வந்தாலே போயிடுச்சுன்னு அர்த்தம். பபுள்ஸ் வந்தாலே போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ பபுள்ஸ் வந்துட்டு இதில் வரக்கூடாது. அதில் நம்ம ஜாஃபர் பாய் காமிச்சார், பபுள்ஸ் வந்துட்டு இதில் தாராளமாக வருது. அதனால் இது போயிடுச்சு. அதனால் இதில் வந்துட்டு இப்போ நம்ம புதுசு தான் இப்போ நம்ம வாங்கி போட்டுட்டோம். போட்டனால இப்போது ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். ஸ்டார்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் எப்படி என்ன இதுன்னு சொல்லிட்டு நிலவரங்களாக தெரியும். ஆயில் வந்துட்டு இதை மாட்டினதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த மோட்டோ தான் வாங்கியிருக்கு பாருங்கள். நம்ம ஒவ்வொரு டைம் வந்து மோட்டோ ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்துட்டு என்ன சொல்கிறது, பர்ஃபார்மன்ஸ் வைஸில் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதனால் வந்துட்டு மோட்டோ யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிராண்ட் பிடிக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து மோட்டோ செட் ஆயிடுச்சு. அதனால் மோட்டோ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என் நிலமை பாருங்கள், எப்படி விளாக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஆனால் நம்ம ஜாஃபர் பாய் கடை தான் வந்துட்டு ஆல் டைம் ஃபேவரெட்டு. எப்பயுமே வந்துட்டு எதாவது ஆனால் கொண்டு வந்துடுவோம். பக்காவாக முடிச்சு தந்துடுவாப்புல. பார்க்கலாங்க, வேறு வண்டியும் பார்த்துட்ருக்குறேன், எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஃபர் பாய்கிட்ட ஒரு ஐடியா கேட்டிருக்கிறேன். பார்ப்போம், இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷம் ஓடட்டும். ஓடினதுக்கப்புறம் வண்டி எப்படி என்னதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்தியாவிலேயே அந்த டீ காய வைக்கிற இதில் வந்துட்டு இன்ஜின் ஆயில் ஊற்றுற முதல் ஆள் நீதாயா. ஆயில் வருதா? ஸ்டார்ட் பண்ணவா? கை போயிடும். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வரமாட்டேதா? அவ்வளோதான், இப்போ மாட்டியாச்சு. இன்னும் இதுக்கு அப்புறம் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தா ஓகே ஆகிடும். எக்ஸ்பேராவுக்கு எடுத்து நம்மளுக்கு இது தாங்க கை கொடுத்தது.
சவுண்ட் இன்னும் சேஞ்ச் ஆகலை, இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஆமாம், த்ராடில் பண்ணவா? போதுமா? நெருப்பே பிடிச்சிரும் போல இருக்கு. இப்போ பார்த்தோம். ஓகே, கீ போட்டு வர ஆனால் மழையாக புளியுதுங்க. ஓகேவா இருக்கா? ஓகே, வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஃபிட் பண்ணியாச்சு, முடிஞ்சுது. எவ்வளோ செலவு தான் நம்மளை தேடி தேடி வரும்னு தெரிய மாட்டேங்குதுங்க. சம்பாதி அந்த அளவுக்கு இருந்தால் ஒன்றும் தெரியாது. சம்பாதிக்கிறது ஃபுல்லாமே இதுக்கே போச்சு அப்படின்னா எங்கே சாப்பிட்றது? ஒரு வேலையா 2 வேலையா? போன டைம் தான் டயர் மாற்றிட்டு வந்தோம், அதுக்குள்ளே இந்த செலவு. வண்டி இருந்தால் தான் நம்ம வேலைக்கு ஆகும். என்ன பாய், கரெக்டா? கரெக்டு தானே? எப்படி தான் பாய்? அப்படியே செயின் அதுக்கப்புறம் அந்த கிளச்சில் சவுண்டு வருது, கொஞ்சம் ஆயில் மட்டும் அதுக்கு. வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா? அவங்க 2 நாளைக்கு மாத்திரை வாங்கிக்க வச்சிருங்க.
மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க எப்படி இருக்கு என்னென்னு. இப்போ ஓகேவா இருக்குது சவுண்டு? ஏன் பை கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது சவுண்டு. இப்போ ஆயில் ஊற்றிடலாமா? ம். இன்ஸ்டாவில் எதையாவது ஒன்று ட்ரெண்ட் பண்ணி விட்டுறானுங்க. நான் அவனுக்கு பண்ணுறதா ட்ரெண்டு. பை இப்போ சேஞ்ச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் எத்தனை கிலோமீட்டர் ஓடும்? ஒரு 1000 வரைக்கும் ஓட்டிக்கலாம். 1000க்கு அப்புறம் மறுபடியும் பை ஜென்ரல் செக்கப்பு 1000க்கு அப்புறம் வரும்போது ஜென்ரல் செக்கப் இப்போ பண்ண வேண்டாமா? இப்போ இல்லைங்க, இப்போலாம் இல்லை. மொத்தமாகவே 2000 ஓடி இருக்குமா வேலை செஞ்சு? ம் 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 அவ்வளோதானே, பெருசாக தெரியல. ஸ்டார்ட் பண்ணி ஓட முடியா? ஓட விட்றதா? எவ்வளோ நேரம்? ஒரு 10 நிமிஷம் மாற்ற அளவுக்கு. ஆயில் ஊற்றியாச்சு, முடிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் வண்டி கொஞ்சம் ரன் பண்ண விட சொல்லியிருக்கிறாங்க. ரன் பண்ணோம்னா கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். அப்புறம் என்ன முடிஞ்சிச்சு, அப்படி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதாங்க, வண்டியை எடுத்தாச்சு, முடிஞ்சிச்சு, பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. சவுண்டு வந்துட்டு பக்காவாக இருக்குது. கேட்டிங்களா? சவுண்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த சவுண்டுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. சவுண்ட் பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. நம்ம எப்படி இங்கேருந்து கிளம்பலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாய் நம்மளுக்கே ரோல் ஆகுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை டக்குன்னு கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ வந்துட்டு என்ன வரும் என்னன்னு தெரில, என்ன வேணால் வரலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வண்டி எடுத்தாச்சு. அப்படியே நம்ம கிளம்பலாம். பாய்.